ரொம்ப ஹெல்த்தியான சுண்டைக்காய் பட்டர் மில்க் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 10லேருந்து 12 அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்குங்க. இந்த அளவே போதுமானதாக இருக்குங்க. தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. திரும்பவும் ஒரு இடிக்கல்லுக்குள்ளே போட்டுக்கலாங்க. 1 2மா தட்டிக்கலாங்க. சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் தட்டி விட்டுக்கலாங்க. இப்போ தட்டின சுண்டைக்காயை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்துலேயோ இல்லாட்டி ஒரு பவுலுக்குள்ளேயோ போட்டுக்கலாங்க. 3/4 டம்ளர் அளவுக்கு மோர் எடுத்துருக்கீங்க. மோர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. டோட்டலாக 1 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை அப்படியே தட்டை போட்டு மூடி ஒரு 2 ஹவர்ஸ் அளவுக்கு ரெஸ்ட்டில் விட்டுறலாங்க. 2 ஹவர்ஸ் கழித்து இதை அப்படியே மிக்சர் ஜாருக்குள்ளே ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த சுண்டைக்காய் மோர் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுண்டைக்காயை மோரில் கலந்து அடித்து சாப்பிட்றப்ப நமக்கு கசப்பு ரொம்ப தெரியாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சுண்டைக்காயில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இரத்தச்சோகை நோயை வரவிடாமல் தடுக்குதுங்க. நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை குறைச்சி கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.